தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நல்வார்த்தை: நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன், அவர்கள் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன். நான் அவர்களை பலப்படுத்துவேன். கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது பலவீனன் பலமாக மாறுவான். கர்த்தர் பலப்படுத்தும் போது தள்ளாடினவன் தாவீதை போலிருப்பான். கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது புழுக்கள் யுத்தத்தில் சிறந்த குதிரை வீரர்களாக மாறுவார்கள். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை கூர்மையும் புதிதுமான பற்களும் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதற்கு ஒப்பிடுவாய். கர்த்தர் பலப்படுத்தும் பொழுது சோர்வுகள் நீங்கி சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் புது பலனையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நமக்கு ஒரு நாமம் உண்டு. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் நடந்து கொள்வார்கள். சிலர் ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மென்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மென்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நமக்கு ஒரு தேவன் உண்டு, பலப்படுத்துகிற தேவன். நமக்கு ஒரு நாமம் உண்டு, கர்த்தருடைய நாமம். அதனால்தான் கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நமக்கு ஒரு தேவன் உண்டு, நம்மை வழிநடத்துகிற தேவன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் நடத்துகிறவர், கர்த்தர் நம்மை பராமரிக்கிறவர், கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர், கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்றுகிறவர். உங்கள் யாவருக்காகவும் சில நிமிஷங்கள் ஜெபித்திருக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவீர்கள். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியம் கர்த்தரால் கைகூடி வரும். தேவ கிருபை உங்களை ஆழ்வதாக. ஆமேன், ஆமேன்.